Good morning. I am a physics teacher, 6th standard physics. Force and motion லெசனில் லாஸ்ட் கிளாஸில் மோஷன்னா என்ன பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனில் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுதான் நம்ம மோஷன் சொன்னோம். அதே மாதிரி டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அதே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறத ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோகன் வந்து பார்த்தோம்னா பஸ்ஸில் போகக்கூடியதை வந்து பார்த்தோம்னா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்க அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதனோட கண்டினியூட்டியாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் ஹூ இஸ் கரெக்ட், இஸ் மோகன் ரியலி இன் மோஷன். ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க யார் சொல்கிறது கரெக்டு. கண்டிப்பாக மோகன் வந்துட்டு என்னவா இருக்காங்க, மோஷனில் தான் இருக்காங்களா, மூவிங்கில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறோம். சரியா. We can readily observe that both Rekha and Babu are correct. அவங்க 2 பேரும் சொல்கிறதும் கரெக்டாக நம்ம ஏற்றுக்கலாம். From the point of view of Babu, Mohan along with the bus is in motion. ஓகேவா. பாபுவை பொறுத்த வரைக்கும் மோகன் வந்து பஸ்ஸில் போகிறாங்க, அதனால் அவங்க மூவிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. பட் ஃபார் ரேகா who is sitting beside him, he is at one place, therefore stationary. ஆனால் ரேகாவை பொறுத்த வரைக்கும் மோகன் எங்கேயும் நகர்ந்து போகலை, ஒரே பிளேஸில் தான் உட்காந்துட்ருக்கான், அதனால் அவன் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அக்கார்டிங் டு பாபு, மோகன் இஸ் மோஷன், மோகன் இஸ் அட் ரெஸ்ட் ஃப்ரம் ரேகாஸ் அப்சர்வேஷன். ஓகேவா. கேன் யூ திங்க் எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஒன்றும் இல்லை, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் பேக் சைடில் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா மரம் செடி கொடி எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்படியே பேக்வேர்டில் போகிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா. ஆமாவா இல்லையா. ரைட். அடுத்து பாருங்கள். ஹாய், ப்ளீஸ் ஆன்சர் ஹனி பை அப்சர்விங் த சுச்சுவேஷன் இன் த பிக்சர். சரியா. இந்த பிக்சராக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பதில் சொல்கிறாங்க. சரியா. ஈவெண்ட் 1 பாருங்கள். த மேன் இன் த போட் இஸ் மூவிங் with respect to the bank of river. He is at rest with respect to the boat. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மேன் வந்து போட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னாக்க மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க போட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கார். அதுவே வெளியில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் ஆஃப் ரிவரை பொறுத்த வரைக்கும் அவங்க மூவிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரியா. சரி. செகண்ட் ஈவெண்ட் பாருங்கள். The girl on the swing is dashed with respect to the seat of the wing. சரியா. ஒரு கேர்ள் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க, அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதை பொறுத்து அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள். she is dashed with respect to the garden. அதே கார்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா. சரி. ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊஞ்சல் மேலே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவங்க ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. அதுவே கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மூவிங்கில் இருக்கிறாங்க. ஓகேவா. ஃபில் பண்ணிக்கிறீங்களா. ஃபஸ்ட்டு டேஷில் வந்து பார்த்தோம்னா ரெஸ்ட்டுன்னு போடுங்க, செகண்ட் டேஷில் வந்து மூவிங்னு போடுங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. தேர்ட் ஈவெண்ட் பாருங்கள். நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். சரியா. நிஷா வந்து பார்த்தோம்னா பைசைக்கிளில் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோடு. ரோடை பொறுத்த வரைக்கும் பைசைக்கிளில் போகக்கூடிய கேர்ள் வந்து என்ன பொசிஷனில் இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா. சி இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். அதுவே பைசைக்கிளில் பொறுத்த வரைக்கும் அவளோட பொசிஷன் என்னன்னு சொல்லணும். சரியா. ஸோ பைசைக்கிள் மேலே உட்காந்துட்ருக்கிறா, அதனால் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் அவள் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கா. அதுவே ரோடில் போயிட்டுருக்காங்க, ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னவா இருக்காங்க, மோஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. தேர்ட் ஈவெண்ட் புரிஞ்சுதா. அடுத்தது இந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம் ஐ இன் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். சரியா. நான் ரெஸ்ட்டில் இருக்கானா மோஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரியா. கவனிங்க. Take the case of a book on the table at rest. It is really without any motion. We know that Earth is rotating on its axis. Therefore, the table along with the book must be rotating. Is it not? அதாவது இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்
டேபிள் மேலே ஒரு புக் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டாபிக் மறுபடியும் எடுத்துக்கலாம். இப்போ சொல்லுங்கள், புக்கு வந்து பார்த்தோம்னா மோஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ நம்மளோட எர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சன்னையும் சுற்றி வந்துட்டுருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய டேபிளும் என்ன ஆகிட்டு தான் இருக்குது, இப்போ மூவிங்கில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாமா? அப்போ டேபிள் மூவிங்கில் இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய புக்கும் மூவிங்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாமா? சரி, we are also moving along with the earth இல்லையா? ஸோ எர்த்தோட சேர்ந்து எல்லா பொருளும் என்ன தான் இருக்குது, சுற்றி வந்து தான் இருக்குது. சரியா? therefore from the point of view of ground on which we stand, the book is at rest. similarly, ஓகேவா? ஸோ பூமி சுற்றிட்டு இருந்தாலையும் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம், புக் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரியா? similarly, while traveling in a speeding bus, we feel that the pole and the trees seem to move backwards and the things inside the bus are stationary. ஓகேவா? நீங்கள் வேகமாக போகக்கூடிய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, போலு ட்ரீஸ் எல்லாமே என்னவாகும் அப்படின்னாக்கா வேக வேகமாக நகர்ந்து போகிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே கூடிய பொருட்கள் எல்லாமே ஸ்டேஷ்னரியாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. An object may appear to be stationary for one observer and appears to be moving for another. அப்போ அப்சர்வரை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கிறதும் ரெஸ்ட் பொசிஷன் இருக்கிறதும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. An object is at rest in relation to the certain set of object and moving in relation to another set of object அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அலைன் பண்ணிக்கோங்க. This implies that rest and motions are relative. அப்போ ரெஸ்ட்டும் மோஷனும் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு, ஆனால் ஒன்றோட தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். மூன் ஆர் கிளவுட். சரியா? அப்சர்வ் த மூன் ஆன் எ விண்டி நைட் வித் எ ஃபேர் பிட் ஆஃப் கிளவுட் கவர் இன் த ஸ்கை. ஓகேவா? வானத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மேகக்கூட்டம் நடுவில் வந்து ஒரு நிலா இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. As a cloud pass in front of the moon, you sometimes think it is the moon which is moving beside the cloud. ஓகேவா? நம்ம வந்துட்டு மூணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய க்ளவுடு வந்து நகர்ந்து போகிறப்ப நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்லுவோம், க்ளவுடு தான் நகர்ந்து போகுதான்றது பதில் மூணு தான் வேகமாக நகர்ந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வாட் would you think if you were to observe a tree at the same time? அதுவே நம்ம மரத்துக்கு நடுவில் இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் மூணு அங்கே தான் இருக்கும், மேகம் தான் நகர்ந்து போகுதுன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இது புரியுதா இந்த ஆக்டிவிட்டி? அடுத்தது do you know கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரியபட்டா an ancient Indian astronomer said that like the bank of river appeared to move backward to the person in a boat floating gently in a river, the night sky shadowed with the stars appears to move from east to west while earth rotates from the west to east. Learn more by asking others and reading up on your own. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் பழங்கால வானியல் ஆராய்ச்சியாளர் ஆரியபட்டா பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, பேங்க் ஆஃப் ரிவரில் ஒரு மேன் போட்டில் போகிறத பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கையில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் வந்து அப்பியர் ஆகுது இல்லையா, அது எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா எர்த்து வந்துட்டு ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா புக்ஸை நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும், மேலும் டிஸ்கஷன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்டுனா என்ன, மோஷன்னா என்ன, அதுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.